ஆமா, மாறி எங்க போயிட்டான்? நம்ம கோழி எங்கேயும் ஓடி போயிடுச்சுங்க. அதை பிடிச்சார போயிருக்காரு. என்னமா ஓடி ஓடி பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ள பாதி உசுறு போயிருக்குங்க. மாறி, என்னமா இந்த கோழி கொஞ்சம் அறுத்து குடிச்சிட்டு போயிட்டு காலையில இருந்து வெறும் சுத்தணுங்க. ஒரு வாய் கஞ்சி குடிச்சிட்டு வந்து பிச்சு போட்டுருங்க. மாறி, அப்படின்னா கடைக்கு போயிட்டு வந்து சாப்பிடு. சீக்கிரமா 100 கிராம் மஞ்சத்தூள் வாங்கிட்டு வா. அடுப்புல குழம்பு கொதிக்குது. வாங்கிட்டு வந்தானுங்க. மாறி, என்னமா அங்க எதுக்கு போற? அந்த கழுதை காபி தூள் வாங்கன்னு சொன்னாலுங்க. வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வரது. அங்க எதுக்கு போற? காசு அடுக்கு பாயம் தானுங்க இருக்கு. அந்த படத்துல வாங்கிட்டு வா. போப்பா, சீக்கிரம் சீக்கிரம் போ. உள்ள கொதிக்குதுன்னு சொன்னேன்ல, போயேன்பா. எங்கடா கிளம்பிட்ட? மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு. எங்க வேணாலும் போறோம். உனக்கு அவளுக்கு கூலி. ஏற்கனவே விசுவாசமா இருந்ததுக்கு தான் கூலி கொடுத்துட்டீங்களே எஜமா. நியாயமா இந்த கூலி உங்க சம்சாரத்துக்கு தான் சேரணும். என்ன, நேற்று அவங்க தானே கஷ்டப்பட்டு நின்று கால்களுக்கு காவல் காத்தாங்க. எந்த புருஷனும் தாம் பெஞ்சாதிக்கு தேடி தர முடியாத பெருமைய நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. அதுக்காக 7 ஜென்மத்துக்கும் உங்க பொஞ்சாதியாவே நான் இருக்கணும். ஊருக்கு நியாயம் சொல்ற நீங்க மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு நினைச்ச பாவத்துக்கு அவன் எனக்கு கூலி கொடுத்துட்டான். நீங்க என்ன கூலி கொடுக்க போறீங்க? சொல்லுங்க, நீங்க புருஷனா இல்ல நீங்க மனுஷனா? அதுவும் இல்ல. நீங்க என்ன கூலி தர போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வெட்ரி 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 நாயே.
நீங்க குடிசை வாசல மிதிக்கிறப்பவே நான் சட்டையை பிடிச்சு நிறுத்தி இருந்தா இந்நேரம் எனக்கு இந்த பழி வந்திருக்குமா? அதுக்கு ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற? கூலி வாங்கி கூனி குறுகி நின்னவ நான் தானே. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நான் காவல் காத்த இடத்துல நீங்க நின்னு இருந்து அந்த குடிசைக்குள்ள நான் இருந்திருந்தா உன்னை தூக்கி போட்டு பந்தாடி தேவடியாங்கிற முத்திர ஊத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பேன். நீ எனக்கு பொங்கி போடத்தான் வந்திருக்கே தவிர பஞ்சாயத்து பண்ணல. நான் ஆம்பளடி 1000 பண்ணுவேன். பைத்தியம்தான். கல்யாணத்துக்கு முன்னால உங்க கழுத்துல எவ்வளவு நகை இருக்குன்னுதான் எங்க அண்ணன் பாத்திருப்பாரு. எங்க அண்ணன் எவ்வளவு நகை போடுவார்னுதான் நீங்க பாத்திருப்பீங்க. அது கல்யாணம், இது காதல். அவனுக்கு என்ன மனசு இருக்குன்னுதான் நான் பார்த்தேன். எனக்கு என்ன மனசு இருக்குன்னுதான் அவன் பார்த்தான். பணத்தை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு மனசை பார்த்து சிநேகமா இருக்கிறது பைத்தியமா தான் தெரியும். உன் மேல தப்பு இல்லையா? நீ வியாபாரி, உனக்கு எல்லாமே வியாபாரம் தான். நம்ம கல்யாணங்கிற வியாபாரத்துல நஷ்டப்பட்டு நிக்கிறவன் நான் தான் ஐயா. அதனாலதான் குமுறிக்கிட்டு இருக்கேன். பொம்பளையா லட்சணமா இருக்கிறதா இருந்தா இரு, இல்ல இப்பவே பொட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போ. இப்போ நம்ம இங்க ஒன்னா இருக்கிறது எங்க அம்மா பார்த்தா என் இழுப்ப முடிச்சிடும். முறிக்கிட்டா நம்மள அடிச்சு கொன்னாலும் சரி இவங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணும். ஏன்டா பயந்து சாகுறீங்க? டேய், இவன் தான் இங்க உருக்கி உருக்கி சாவறான். அவ வீட்டுல அடைஞ்சு கிடக்குறான். உண்மையாவே அவளுக்கு இவன் மேல பிரியம் இருந்தா, பாசம் இருந்தா, அன்னைக்கு நம்ம பட்ட அவமானத்துக்கு அவ வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கானா? டேய், இந்த பேச்சு மட்டும் வேண்டாம். போடா. டேய், அவன் பேசல என்னடா தப்பு இருக்கு? அவசாம கிணத்துல போட்ட கல்லாட்ட உட்காந்துட்டு இருக்கா, நீ அவளுக்காக மனக்கிட்டு இங்க அலைஞ்சிட்டு இருக்க. டேய், உண்மையிலே அவனை காதலிக்கிறாளாடா? இவன் தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானு, அவனும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாத்துருவோம். டேய் விச்சு, நமக்குள்ள ஒரு பந்தி வேண்டா. அவன் இந்த கட்டுப்பாட்டை மீறி ஒரே ஒரு வாட்டி அவன் வீட்டை விட்டு வந்துட்டோம், பாக்கலாம். நாங்க உன் காதலுக்கு உயிரையே கொடுப்போம்டா. அவ எப்படி நான் சொல்ற இடத்துக்கு வந்துருவாடா? அத 4 நாளா எப்படி யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. டேய், இவ்வளவு செஞ்ச நம்மகிட்ட இதுக்காடா பிளான் இல்ல? வாங்கடா, எந்திரிச்சு போய் ஊருல ஒரு டீ அடிப்போம். ஆமாண்டா, நாகப்பங்கல டீ அடிச்சா ஈக்கும் ஐடியா வரண்டா. ஏன் சுப்பையா சாமி, அந்த வெள்ளை வேட்டி வீடு வந்து சேரலையா? இல்லைங்க, போன வாரமா எண்ணி 12 ஆத்தாட்ட கொடுத்துட்டேன் சாமி. காணான்னு சொன்னா அவன் செலவு துணியாருது நம்மளுதான். இல்லைங்க, பிரசிடண்ட் டேவிட் ஐயா வீட்டுக்குங்க. சரி, சாயங்காலம் வீட்டுக்கு வா, வந்து அழுக்கு எடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போ. சரி சாமி. என்ன சுப்பையா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கங்க. டீ சாப்பிடுறியா? ஆமாங்க. சாப்பிடு சாப்பிடு. பன்னு? ஐயோ வேணாங்க. நாகப்பா, சுப்பையாக்கு 2 பன்னு போடு. வேணாங்க, எதுக்கு? வேணாங்க. சாப்பிடு சுப்பையா, சாப்பிடு. என் 2 பனியனையும் கரைப்படுத்திட்டே சுப்பையா. அடுத்த செலவையில சரிப்படுத்திடுறேங்க. சரி பண்ணு, சரி பண்ணு, சரி பண்ணு, சரி பண்ணு. இப்ப நான் வர்றேங்க. அலைஞ்சி வந்திருப்ப, இன்னொரு டீ சாப்பிடு சுப்பையா. எதுக்கு? வேணாம், ஒரு டீ போடு. இன்னொரு பண்ணு சாப்பிடு சுப்பையா. ஐயோ, நெஞ்சி வரைக்கும் இருக்கு. பரவாயில்ல, ஒரு குச்சி எடுத்து குத்துவோம். ஒண்ணுக்கு மேல ஒண்ணா ஏறி நிக்குது. டீ சாப்பிட்டு போறோம், பண்ணு சாப்பிட்டு போறோம். அண்ணனுக்கு நேரமாச்சு. போங்கண்ணே, போங்கண்ணே, போங்க போங்க. 26 துணி இருக்குமா? இந்த 3 ஜாக்கெட்டை சேர்த்து 29 துணி இருக்குமா? சரிப்பா. வரமா.
மேரி, சர்ச்சுக்கு போகணும். இந்த துணியை மாத்திக்க. வேண்டாம், எனக்கு இதுவே போதும். நான் இப்படியே வரேன். சொன்னா கேளு, மாத்திக்க. வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு தான் அடைச்சு வச்சிட்டீங்க. துணிமணி கூட ஏன் இஷ்டத்துக்கு போட விட மாட்டீங்களா? எனக்கு இதுவே போதும். உங்க அண்ணி உன் நல்லதுக்கு தாமா சொல்லுவா, வாங்கிக்க. ஹம். இந்த வீட்ல எனக்கு நல்லது சொல்றது கூட ஆள் இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கே. ஆச்சரியம், இத வாங்கினதுக்கு அப்புறமா வரதான் நியாயம். போட்டுக்க. மேரி, உங்க அண்ணன் நெருப்புன்னு அவர் விருப்பத்தோட உன் விருப்ப சண்டை போட்டா அதுல நீதான் எரிஞ்சிருவேன்னு. ஆனா சண்டை போடாமலேயே என்ன எரிச்சிட்டாருமா. உங்களை எரிய விட மாட்டேன். மேரி, லெட்டர் கிடைச்சதா? கிடைச்சதா? எங்க அண்ணி கையில மாட்டிக்கிச்சு. அப்புறம் எங்க அண்ணி என்ன நினைச்சதோ என்னமோ என்னை வெளியே அனுப்பி வச்சிருச்சு. ஆனா இப்ப கூட எங்க அண்ணனை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 5 பேர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, நாம ஒன்னா சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. அவங்க 5 பேரும் தான் நம்மோட பாதுகாப்பு பட. ஏதாவது பேச. என்ன பேசுறது? ஏதாவது பேச. மேரி. மேரி, இதுதான் பேச்சா? MARY மேரி. MARRY மேரி. நமக்குள்ள என்ன வயசு கணக்கு? உனக்கு 80 வயசானாலும் நீ எனக்கு குழந்தை, எனக்கு 80 வயசானாலும் நான் உனக்கு குழந்தை. நேரத்துல இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆ? அந்த விச்சு பையில பாத்தியா? எனக்கு தெரியாது சார். தெரியாது? தெரியாது சார். ஆ.
ஐயோ அப்பா வெட்டி புலத்தாடி ஆட்டாட முடியாத வாசலுக்கு விடிஞ்சா வீட்டுக்கு விடிஞ்சிடும்னு பொண்ணை நம்பி நான் இருக்கேன். நீ ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? பிச்சு, பேச முடியாம படுத்துட்டு இருக்கியா இல்ல பேசக்கூடாதுன்னு படுத்துட்டு இருக்கியா? அம்மா என்ன விச்சு, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணோட ஸ்நேகம் உனக்கு தேவைதானடா? இப்படிதான் நடக்கும்னு எதிர்பார்க்காம இருந்திருந்தா தேவையில்லைன்னு சொல்லிடுவேன். ஆனா இது எதிர்பார்த்தது தானம்மா. அவளுக்காக எந்த கஷ்டத்தை விடுனாலும் ஏத்துக்கிடான்னு என் மனசு சொல்லுதும்மா. அவ இல்லாம என்னால இருக்க முடியாதும்மா. பசிக்குது, சாப்பிட முடியலம்மா. தூக்கம் வருது, என்னால தூங்க முடியலம்மா. எனக்கு என்ன ஆனாலும் சரி, அவளை பார்க்கணும், அவளோட பேசணும், அவளோட வாழணும், இல்ல அவளோட சாவணும்.